எஸ், இது உண்மை. என்னன்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ராமேஸ்வரங்கிற பகுதியில் அக்கால் மடம், தங்கச்சி மடம்ன்ற ஒரு 2 பர்டிகுலர் பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸ் எப்படி உருவாச்சு அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் 1700 பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதி அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி நாச்சியார், 2வது பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி நாச்சியார். இவங்க 2 பேருக்குமே ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு. ஸோ இந்த கல்யாண வயசு வந்தோடனையும் தன்னோட 2வது மகள்கிட்ட கேட்குறாங்க, தன் தங்கை மகனான தண்டாமணி தேவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட 2வது மகள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தங்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்காவுக்கு தான் அதிக விருப்பம் இருக்குது, அவரே மாமாவுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நல்ல உள்ளத்தை பார்த்துட்டு தன்னோட 2 மகள்களையும் தன்னோட தங்கை மகனுக்கே கட்டி கொடுக்குறாரு விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள். ஸோ பின்னாடி தன்னோட 2 மகள்களை கட்டி கொடுத்து 2 பொறுப்பை ஒப்படைச்ச மாதிரியும் 3வது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ராமேஸ்வரம், அதாவது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத கோயிலோட நிர்வாக பொறுப்பையும் தன்னோட மருமகனான தண்டமணி தேவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள். ஸோ இப்படியே நாட்கள் நல்லபடியாக போய்கிட்டே இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு எந்த ஒரு பாலம் வழியோ தரைவழி பாதையோ எதுவுமே கிடையாது. படகுல தான் போயிட்டு வரணும், படகுலேயே தான் வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்டமணி தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படகுல போயிட்டு வரதுக்கு 25 பைசா பார்த்தீங்கன்னா கட்டணம் போயிட்டு வரதுக்கு வசூலிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இப்படியே எல்லாமே போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி 25 பைசா வசூல் பண்ண போக வரன்னு போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து ஒரு துறவி வர்றாரு ராமநாத சுவாமியை தரிசிக்க. அப்போ அந்த படகு ஓட்டுறவர்கிட்ட கேட்குறாரு, என்னைய நீங்கள் சாமி கும்பிட இந்த படகுல ஏற்றி கொண்டு போய் ஏற்றிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப அவர் 25 பைசா கட்டணம் இருந்தால் மட்டுமே உங்களை இந்த மாதிரி படகுல ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி சொல்லவும் அவர் அதிர்ச்சியாகி ராமநாதபுர சீமையாண்ட விஜய ரகுநாத சேதுபதிட்ட போய் இந்த மாதிரி முறையிடுறாரு. ஐயா, என்கிட்ட எந்த ஒரு கட்டணமும் இல்லை, நீங்கள் என்னை இப்படி ராமநாத சுவாமியை தரிசிக்க இந்த மாதிரி ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கவும் அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்கலை, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஐயா இந்த மாதிரி நடக்குதியா அப்படின்னு சொல்லவுமே துறவி சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை விசாரிக்கணும்னு சொல்லி தண்டபாணி தேவரை வரவழைக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு தன்னோட 2 மனைவிகள், அதாவது தண்டபாணி தேவரோட 2 மனைவிகளும் பார்த்தீங்கன்னா திருப்பி அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு ரிட்டர்ன் வர்றாங்க. அப்படி வர்றப்போ இந்த தண்டபாணி தேவர் அவர்களை விசாரிக்கிறாங்க. குற்றவாளி கூண்டில் ஏற்றி மாமனார் விசாரிக்கிறாரு, என்னப்பா இந்த மாதிரி படங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கட்டணம் வசூலிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப அந்த தண்டபாணி தேவர் அவர்கள் எந்த மறுப்பு சொல்லாமல் ஆமாங்கய்யா வசூலிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லி முடித்த கையோடையுமே மன்னர் ரொம்ப அதிர்ச்சியாகி, நீ இந்த மாதிரி பெரிய குற்றம் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிடலாம், அதாவது தேசத்துக்கே துரோகம் பண்ணாலும் மன்னிச்சிடலாம், நீ பண்ணது தெய்வீக துரோகம், இதுக்கு மன்னிப்பே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணப்பொழுது கூட யோசிக்காமல் அப்படியே ஒரு தண்டனை விதிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மன்னர் தண்டமணி தேவர் அவர்களுக்கு இந்த மாதிரி குற்றம் புரிஞ்சதுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. இந்த மரண தண்டனை கொடுத்த விஷயம் தன்னோட 2 மகள்களுக்கு தெரியவுமே அவங்க வந்த இடத்துலையே நின்று தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அப்படி மாற்றிக்கிட்ட இடம் தான் அக்கால் மடம், தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்லி 2 பிளேஸாக உருவாச்சு. மடம் எப்படி உருவாச்சுன்றது காரணம் பார்த்தீங்கன்னா, தன்னோட 2 மகள்களும் இறந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா மடத்தை கட்டி இந்த மாதிரி ராமநாதபுர சுவாமியை தரிசிக்க வர்றவங்களுக்கு இலைபாறுதலாக தங்கி இருந்து சாப்பாடு போடுற இடமா மாறினதுனால தான் அக்கால் மடம், தங்கச்சி மடம் சொல்லி 2 பிளேஸாக உருவாச்சு. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பாசமும் ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும் கலந்த ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கேட்கணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.